நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஷவ்வால் மாதத்தினுடைய ஆரம்ப குத்பாவிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இந்த மாதம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்ய வேண்டிய மாதங்களில் ஒன்றாகும். மாத்திரமல்லாது இந்த மாதத்திலே 6 நோன்புகளை நோற்றவர்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்றதற்கு சமன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய நாட்களை சிறப்புகளை பற்றி கூறியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்ற நாம் மனோ இச்சைகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் சில வேளை உலகத்தினுடைய நெருக்கடிகளுக்கும் சில வேளை உலகத்தினுடைய அழகு ரம்யம் நவீனம் போன்ற விடயங்களுக்கும் நாம் உள்ளாகி சில வேளைகளிலே நம்முடைய மார்க்கம், ஆன்மீகம், நபி வழிகள் இவைகளும் மறக்கடிக்கப்படுகின்ற நிலையில் வாழுகின்ற சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு வராமல் இல்லை. இவைகளை போக்குவதற்கு, சிந்தனைகளை மாற்றுவதற்கு, ஒரு நல்லொரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு தரப்பட்ட ஒரு பயிற்சி களம் மௌசிமுத்தாஆத், இபாதத்துக்கான சீசன் காலம் எம்மை விட்டு அகன்று விட்ட நிலையில் நாம் இருக்கின்றோம். 1 மாத காலம் நோன்பு நோற்றோம். பகல் காலத்திலே பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் இருந்தோம். மாத்திரமல்லாது மனித ஆசைகளை, காம உணர்வுகளை அடக்கி ஒடுக்கி இருந்தோம். அல்லாஹுக்காக வேண்டி கட்டுப்பட்டிருந்தோம். ஆகுமாக்கப்பட்ட உணவையும் ஆகுமாக்கப்பட்ட மனைவியை விட்டும் விலகி இருந்தோம். பகல் காலத்திலே அல்லாஹுக்காக வேண்டி பல மன ரீதியான ஓர்மைகளை, பல முடிவுகளை நாம் எடுத்தோம். நம்முடைய பரம விரோதிகளில் ஒன்றான நப்சு என்கின்ற ஆன்மாவுக்கு எதிராக நாம் போராடி வெற்றி கண்டோம். தக்குவா என்ற இறையச்சத்தை நாம் அடைந்து கொண்டோம். ஒரு மனிதனுக்கு தக்குவா கிடைப்பது என்பது அரும்பெரும் பாக்கியம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, அவனுடைய விலகல்களை முற்றாக தவிர்த்து நடப்பது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலையில் பயந்து அஞ்சி வாழுவது, இது நோன்பினால் கிடைக்கப்பட்ட ஒரு அளப்பெரிய ஒரு பாக்கியமாகும், ஒரு பயிற்சியாகும். இந்த பயிற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்படக்கூடாது. பகல் காலத்திலே நாம் நோற்ற நோன்பினால் அஸ்ஸௌமு நிஸ்ஃபு ஸப்ர், நோன்பு என்பது பொறுமையின் அரைவாசி. நோன்பினூடாக நாம் பொறுமையை அடைந்தோம், அல்லாஹுக்காக வேண்டி பொறுத்தோம். எனவே அந்த நோன்பினுடைய பொறுத்தல் என்ற பயிற்சி நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். வருகின்றதா என்பதை அவதானிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் எமது வாழ்வில் நடைபெற்றுவிட்டால் நாம் சிரமற்கொண்டு செய்த நல்லமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் அடையாளம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஏழையினுடைய பசியை உணர்ந்தோம், தாகத்தை உணர்ந்தோம், உடம்பினுடைய சோர்வினால் அசௌகரியங்களை சில வேளைகளை சுமந்து கொண்டோம். எனவே இவைகளெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி என்ற கட்டுப்பாடு, இத்தாஅத், வழிபடுதல் என்ற வட்டத்துக்குள் நின்றது. எனவே நான் உலகத்திலே படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக.
உலகத்தில் உள்ள விவகாரங்கள் எல்லாம் அவ்வப்போது தேவையான போது தேவையான அளவு எடுத்து அனுபவித்துக் கொள்வது. முழு நோக்கமும் எம்முடைய முன்னுக்கு காண்பதும் நாம் கண்டுகொண்டிருப்பதும் இறைபாதையை நோக்கியதாக இருக்க வேண்டும். அவனுடைய கட்டளைக்குள்ளே நாம் எம்மை பூர்த்தி கொள்ள வேண்டும். அந்த பயிற்சி நெறியைத்தான் சங்கையான ரமலான் எமக்கு தந்திருக்கிறது. இரவு காலங்களிலே நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றோம். நின்று வணங்குவது என்பது மக்களுக்கு அதிகமானவர்களுக்கு சிரமமான ஒன்றாக ஆகிவிட்டதை பார்க்கிறோம். ரமலானுடைய காலத்தில் யார் நின்று வணங்குகின்றாரோ அவருக்கு முன் பாவங்கள் பொறுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நின்று வணங்குகின்ற ஒரு பாக்கியம் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அது தாபு சாலிஹீன், சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய வளமை மரபு. இன்ன ஷரபல் முஃமினி கியாமுல் லைல், ஒரு மோமினுடைய சிறப்பு கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே இரா வணக்கங்களிலே தான் தங்கியிருக்கிறது என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து, நபியே, நீங்கள் யாரையும் விரும்பலாம், ஆனால் விரும்பியவரை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். நீங்கள் விரும்பியதை சாப்பிடலாம், ஆனால் அதனை விட்டு நீங்கள் ஒளிந்தாக வேண்டும். விரும்பிய காலம் வாழலாம், ஆனால் நீங்கள் மரணிக்கத்தான் வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மூமினுடைய சிறப்பு இரவு வணக்கத்திலே தான் தங்கியிருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே இரவு வணக்கத்திலே ஈடுபட்ட நாம் தூக்கத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து நடுநிசையில் அல்லது சுபஹுடைய அதானுக்கு முன்னால் நாம் ஒரு அரை மணித்தியாலமாவது ஒதுக்கி இறை வணக்கத்தில் நின்று வணங்குவதில் ஈடுபட்டு தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் பதில் தருவான். அவைகள்தான் நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சிகள். இரவு நேரம் நின்று தொழுகின்ற பயிற்சி வேறு காலத்தில் கிடைக்க மாட்டாது. சங்கையான ரமலானிலே ஏதோ ஒரு வகையில உணர்வு ரீதியாக எல்லோரும் ஈடுபடுகிறார்களே, நாங்களும் ஈடுபடுவோம் என்ற உத்வேகத்தோடு நாம் பள்ளிகளை நோக்கி சென்று தொழுவோம், ஜமாஅத்தாக தொழுவோம். அந்த பயிற்சி தான் மீண்டும் ஒரு 11 மாதங்களுக்கு தொடர்படியாக இருக்க வேண்டும். நாம் என்னென்ன பயிற்சிகளை எடுத்திருக்கிறோம்? குர்ஆனை கொஞ்சமாவது ஓதினோம், குர்ஆன் இறங்கிய மாதம் அல்லவா என்று மதிப்பளித்தோம், அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கினோம், கருத்துக்களை பார்த்தோம், விளக்கங்களை சில வேளைகளிலே பார்த்திருக்கலாம். குர்ஆன் ஓத கிடைப்பது ஒரு மூமினுக்கு ஷிஃபா என்கின்ற ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, அருள் என்கின்ற ரஹமத்து அவனை அடைந்து விடுகிறது. ஆகவே குர்ஆனை ஓதுவதற்கு நாம் உறுத்துடையவர்கள் என்று ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயிற்சி ரமலானில் மாத்திரமல்ல, ஏனைய காலங்களிலே வர வேண்டியிருக்கிறது. அதிகமாக இஸ்திக்பார் செய்தோம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தோம். அது ரமலானில் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் அது தேடப்பட வேண்டிய ஒன்று. ஒரு தவறு செய்து விட்டால் உடனடியாக ஒரு இஸ்திக்பார் அல்லது உடனடியாக ஒரு நன்மை, இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யிஆத், நாம் நலவுகள் செய்தால் தவறுகள் எல்லாம் அப்படியே இல்லாமல் ஆகிவிடும். குர்ஆனுடைய பஅதா இஸ்திக்பார் செய்கின்ற வளமையை நாம் ரமலானிலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக நாம் சொன்னோம், சொல்ல கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருந்தது. அல்லாஹ்வை திக்ர் செய்தோம், அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது அளப்பெரிய பாக்கியம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்களிலே மன ஓர்மை, மன சந்தோஷம் ஏற்படுவதற்கு, கவலைகள் போவதற்கு ஒரு முக்கிய காரணம் திக்ர் செய்ய வேண்டும். மன உளைச்சலால் இன்று மனிதன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு 100 பேரை எடுத்துக்கொண்டால் 50க்கும் மேற்பட்டவர்கள் மன உளைச்சல், நிம்மதி இல்லை, பதட்ட நிலைமை, செய்வதறியாத ஒரு நிலைமை,
இப்படிப்பட்டவர்கள் தான் உலகத்திலே அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமகாலத்திலே. அந்த பலத்த நிலைமைகளை, தடுமாற்றத்தை, சந்தேகத்தை, மனக்குளறுபடிகளை நீக்குவதற்குரிய ஒரு மாமருந்துதான் திக்ர் என்பதை அதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. வலதிக்ருல்லாஹில் அக்பர், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஆகப்பெரிய ஒரு அமல். அது தொழுதாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதா, அது ஒரு திக்ர். குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறதா, அது ஒரு திக்ர். ஆகவேதான் ஒட்டுமொத்தமாக திக்ர் செய்வது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஆகப்பெரிய அமல் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது ஒரு பயிற்சியா இல்லையா? ஒரு பருளை செய்தால் 70 பருள் செய்த நன்மை கிடைக்கும் என்று ஜமாத்துக்காக வேண்டி ஓடி ஓடி வந்து தொழுவோம். 70 நன்மை கிடைக்க வேண்டும் என்று வருடத்தில் கணக்கு பார்த்து கொடுக்கின்ற ஜக்காத், அது ரமலானிலே கொடுக்கப்பட்டால் 70 விதமான நன்மை நமக்கு கிடைத்து விடுமே என்ற ஆசையோடு கொடுத்து வழங்கினோம். ஒரு சுன்னத்தான காரியத்தை விட்டோமே ஆனால் நமக்கு பர்லுடைய அந்தஸ்து இல்லாமல் போய்விடுமே என்று ஓடோடி சுன்னத்தான கர்மங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு உணர்வு, ஒரு சூழல், ஒரு காலநிலை எங்களுக்கு அப்படி அமைத்து தரப்பட்டிருந்தது. ஏன்? அது ஒரு மாத காலம் சுற்றி வளைக்கப்பட்டதாக இருக்காமல் இதர காலத்திலும் ஒரு மூமினத்திலே வந்துவிட வேண்டும் என்பதற்காக. கனவான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கொஞ்சம் கொஞ்சம் வயது போக அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குகின்ற வீதத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அனீபு இலா ரப்பிக்கும், அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்குங்கள். அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம் ஒதுங்குங்கள். அஸ்லிமு லஹு, அவனுக்கு கட்டுப்பட்டு சிரம்பணிந்து நடங்கள். மிங்கபலி ஐயத்தியக்குமுள் அதாப், தண்டனை வேதனை வருவதற்கு முன்னால். அப்படி தண்டனை வேதனை வந்துவிட்டால் கும்மலாத்தும் சரூர், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இது குர்ஆனுடைய வாதா. நம்பிக்கை வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தான தர்மங்கள் சதகாக்களை நிறையவே அள்ளி கொடுத்தோம். ரமலானில் அல்லாஹ்விடத்திலே சவாபை எதிர்பார்த்தவர்களாக இவைகள் எல்லாம் செய்த அமல் ரியா என்ற முகஸ்துதிக்கு அப்பால், முகஸ்துதிக்கு பிறர் பார்த்து கொண்டிருக்கிறார், பிறர் புகழ வேண்டும் என்று செய்தால் அந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனநிலை, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். ஜம்மவும் கேபிளாக இருந்து சிரமப்பட்டு செய்த அமல்கள் அது. உக்குலுபுல் அமால் மா துதீகூன, நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல்களை நீங்கள் உங்களுக்கு முடியுமானதை செய்து கொள்ளுங்கள். முடியுமான சக்தி வாய்ந்த நிலைமைகளிலே தான் நல்ல அமல்களை கூடுதலாக செய்து கொள்ள வேண்டும். மனிதன் உலகளாவிய ரீதியில் எண்ணிக்கொண்டிருக்கிறான். உடலில் சக்தியும் பலமும் இருக்கின்ற போதுதானே பணத்தை சேர்த்து, சொத்தை சேர்த்து நாம் சேமித்து வைத்தால் பின்னுக்கு ஆறுதலாக இருந்து சாப்பிடலாம். இது பிழை என்று நாம் சொல்லவில்லை. இது மனிதன் நேர்த்தியான ஒரு மனிதனுடைய புத்திசாலித்தனம், பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. சேமிப்பதில் எந்த தவறும் இல்லை. இதே எண்ணக்கரு சக்தி உடலிலே இருக்கின்ற போது நல்லமல்களை கூடுதலாக செய்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் ஒவ்வொருத்தரும் மாறினால், முடியாத இயலாத காலத்தில் அந்த அமல்கள் எங்களுக்கு உதவி செய்யும். அது ஈக்குவலாக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், வயது முதிர்ந்து நின்று தொழ முடியாது, கால் கடுப்பு, இடுப்பு வருத்தம். என்ன செய்கிறோம்? கதிரையில் இருந்து தொழுகிறோம் அல்லது உட்கார்ந்து தொழுகிறோம். முடியாத, ரொம்ப முடியாதவர்கள், அவர்களுக்கு அரைவாசி நன்மைதான். ஒரு பரது தொழுதால் 50% தான் கிடைக்கும். ஏன்? நின்று தொழ வேண்டிய ஒரு தொழுகையை இருந்து உட்கார்ந்து தொழுதா அரைவாசி. இன்னும் சில அறிஞர்கள் அதீதுடைய கருத்தை வைத்து சொல்கிறார்கள், சுன்னத்தான தொழுகைகளை இருந்து தொழுதால் பரவாயில்லை, அது முழுமையான நன்மை கிடைக்கும் என்று. ஆனால் பரலுக்கு அரைவாசி தான். கவலைப்பட வேண்டாம். எப்படி நாம் சக்திகள் இளைஞர்கள் என்ற ஒரு வீதத்தில் அந்த நிலைமையிலிருந்து அதிகமான அமல்களை செய்து கொண்டோமோ, அது அந்த காலத்தில் செய்த அமல்கள் இயலாத காலத்தினால் நாம் அரைவாசி அல்ல, முழுவாசியான நன்மையை பெற்றுக் கொள்ளலாம்.
ஏன் அவர் இளமையிலே முடியுமான நேரத்திலே இருந்து தொழாமல் நின்று தொழுவார். இப்போது அவருக்கு இருந்து தொழ வேண்டிய நிலைமை. அவருக்கு முழுமையான சவாபு கொடுக்கப்படும். அவருடைய வாலிபத்தை, அவருடைய முடியுமான காலத்தை இபாதத்து செய்வதிலே முந்தி அடித்துக் கொண்டு அவர் செயற்பட்ட காரணத்தினால். கண்ணியமானவர்களே, கனவான்களே, மஞ்சா அபில் ஹசனதி பலஹு அஷ்ரு அம்தாலிஹா, குர்ஆனுடைய வசனம் இது. நான் ஆரம்பத்தில் ஓதியது. எவர் நல்லமல்களை கொண்டு வருகிறாரோ, செய்கிறாரோ, பலஹு அஜ்ரு, அவருக்கு பல மடங்கு நன்மைகள் இருக்கின்றன. அந்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து செய்ய வேண்டும். அதுக்குத்தான் சொல்வார்கள் இஹ்திசாப். இஹ்திசாப் என்றா குறிப்பிட்ட அமலுக்கு இன்ன கூலி நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செய்வது. நம்பிக்கையோடு அமல்களை செய்தால்தான் நேர்த்தியாக செய்வோம். அது உரிய உச்ச பயனை அடையும். அந்த கிடைக்கின்ற சவாபை எதிர்பார்க்கும். உதாரணத்துக்கு நோன்பை நோற்றோமையானால் ரய்யான் என்ற வாசலினால் நுழையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இதற்கு கூலி அல்லாஹ்வே தருகிறான் பிரத்யேகமாக. அந்த நன்மை சூர கிடைக்கும் என்று நீயத்தோடு நல்லமல்களை இஹ்திசாபுடைய நீயத்தோடு செய்து கொள்ள வேண்டும். முடியுமானதை செய்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் மதீனா பள்ளி வாயிலுக்குள்ளே வருகிறார்கள். கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. இது எதற்காக என்று கேட்டார்கள். இது உங்களுடைய மனைவியார் மைமூனா அல்லது சௌதா நாயகி அல்லது ஹப்சா நாயகி, இவர்களிலே யாராவது ஒருவர் கயிறை கட்டி கொண்டு தொழுவார்கள். தொழுகின்ற போது தூக்கம் அல்லது அசரீதியான ஒரு நிலைமை, ஒரு அசதி ஏற்பட்டால் கயிற்றிலே சாய்ந்து விடுவார்கள். இதனை கண்ணுற்ற நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அமல் செய்யக்கூடாது. நீங்கள் பலகீனமாகிற வரை அல்லாஹ் பலகீனமாக மாட்டான். எனவே முடியுமானதை செய்யுங்கள் என்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள். சுன்னத்தான தொழுகைகள் தொழுகின்ற போது ஷைத்தான் கெடுப்பதற்காக தூக்கத்தை கொண்டு வருவார். சிறு தூக்கம் அல்லது பெரும் தூக்கம் வரும். தூக்கம் வருகிறதா, தூங்கி விடு, தூங்கி எழுந்து தொழுதுகொள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய சக்தியை வீணடிக்க கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றது இஸ்லாம். புத்திக்கு அப்பாற்பட்டதை இஸ்லாம் சட்டமாக சொல்லவில்லை. அதற்குத்தான் இயற்கை சார்ந்த மார்க்கம் என்கின்றோம். மனிதனால் முடியாத ஒன்றை எப்படி சுமந்து கொள்ள முடியும்? லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு மனிதனுக்கு முடியாததை அல்லாஹ் கட்டளை இடுவதில்லை, முடியுமானதை தான் அல்லாஹ் செய்ய சொல்லுவார். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல. அமல்களிலே சிறந்தது குறைவாக இருந்தாலும் நேமமாக செய்வதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செய்த அமல்களை ஒரு வினாடியில் அழித்து விடலாம். அதற்குள்ள ஒரு வாய்ப்பான உலகத்திலே தான் நாம் வாழ்கின்றோம். ஒரு நிமிடத்தில் அழைத்து விடலாம். அழிப்பது முஸ்லிமுடைய கடமை அல்ல, பாதுகாக்க வேண்டும் செய்த அமலை. அது எப்படி பாதுகாப்பது? ரமலானில் செய்து கொண்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன அமல்களை எப்படி பாதுகாப்பது? நல்ல சூழல்களை நாம தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் சிரமம் எடுத்து அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தினந்தோறும் 5 தொழுகைக்கு வந்துவிட வேண்டும். அதுதான் என்னுடைய டியூட்டி. ஒரு மோமினுடைய அமலுக்கு தவணை கிடையாது. இவ்வளவு காலம் வரைதான் நீ அமல் செய்ய வேண்டும் என்று எங்கும் எந்த தவணையும் சொல்லப்படவில்லை. நபிக்கு இறங்கிய வசனம் இது. நபியே நாயகமே, குர்ஆனுடைய வசனம். நீங்கள் மௌத்து வருகின்றவரை வணங்கி கொண்டிருங்கள். அப்போ ஒரு மூமினுக்கு தவணை கிடையாது. ரமலான் மறந்த வரைக்கும் தான், அதற்கு பின்னால் இல்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. எல்லாம் பலகீனமான முடிவுகள். குறைவாக சிறிய அமலை செய்திருந்தாலும் நேமமாக செய்ய வேண்டும். அப்படி நியமமாக செய்தோமே ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை, அன்பை, அருளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு நிறைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அமல் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதற்கு இன்னும் ஒரு அடையாளத்தை அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். மேலதிகமாக இன்னொரு நல்லதை கொண்டு வரும். குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்போம். மாஷா அல்லாஹ். குர்ஆனை ஓதி ஏனைய காலத்திலேயும் ஓதுவோம்.
குர்ஆனை ஓதி முடிந்தால் அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை ஒன்று செய்ய வேண்டுமே. உதாரணமாக சொல்லுகிறேன், துஆவுடைய நேரத்தை கூட்டிக் கொள்வார். ஏன்? துஆ ஓதுவது என்ற ஒரு தனி இபாதத். அது தனக்காக, குடும்பத்துக்காக, நாட்டுக்காக, உலகத்துக்காக கேட்பது, அது தேவை, கேட்க வேண்டும், தேவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். அது கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அது தனி ஒரு இபாதத், முக்குல் இபாதா, துஆ கேட்பது என்பது. எனவே குர்ஆன் ஓதியவரிடத்திலே பெரிதொரு அமல் பிறந்திருக்கிறது என்றால் அது துஆவில் அதிகமான நேரத்தை கழிப்பது. அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிது. ஒரு அடியான் தொழுகையில் இருந்து கொண்டு சுஜூதிலே இருக்கிற நேரம் அல்லாஹ்வை நெருங்குவதில் மிக நெருக்கமான ஒரு நேரம். வஅக்ஸிரு ஃபீஹி அத்துஆ, அந்த நேரத்திலே துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் அரபு மொழியிலே கேட்டுக்கொள்வது சிறந்தது, தமிழிலே கேட்பதை விட. அது கேட்கலாம் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த லைனுக்கு நாம் சென்று விடாமல் யா ஹய்யூ யா கய்யூம் எல்லாருக்கும் தெரியும், ஓதக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் அஸ்மாவுல் ஹுஸ்னா. இதனை சுஜூதிலே இருந்து தனியே தொழுதோமையானால் மடக்கி மடக்கி ஓதிக்கொண்டு தேவைகளை நினைவில் வைத்துக் கொண்டால் அல்லாஹு தஆலா இடத்திலே சுஜூதிலே கூடுதல் நேரம் நாம் தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னொரு அமல் புதிதாக எம்மிடத்திலே செய்வதற்கு பிறந்திருக்கிறது என்றால் எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த ஒப்புக்கொள்ளப்பட்டதற்குரிய இன்னும் ஒரு அடையாளத்தை பார்ப்போமே ஆனால் நாம் சில அஹ்லாக் என்ற பண்பிலே, ஒழுக்கம் என்ற ரீதியில் முன்னேறி இருப்போம். 40 வயதிலே இருந்தவர் அதே பண்பாட்டிலே தான் 57, 60, 70 வரைக்கும் இருக்கிறார் என்றால் அவரை அந்த இபாதத்து பண்படுத்தவில்லை. எனவே சகோதரர்களே, ரமலானுடைய காலத்திலே புரிந்த அந்த அமல்கள் எங்களை சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். உலகத்திலே குடும்பமாக வாழுகிறோம், சமூகமாக வாழுகின்றோம், ஊரிலே வாழுகின்றோம், உலகத்திலே வாழுகின்றோம். எங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரம் நல்லொழுக்கம், ஒரு புஞ்சிரிப்பு, உதவி செய்தல், கை கொடுத்து உதவுதல், இவைகளாகத்தான் இஸ்லாம் தீன் வளர்ந்தது. வாளினால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். அன்பினால், ஒழுக்கத்தினால், நல்ல பண்பாடுகளினால், எடுத்துக்காட்டுகளினால் தான் இஸ்லாம் வேரூன்றி உலகமெல்லாம் பறந்தது. இதுதான் யதார்த்தம். இவை நம்முடைய அமல்களுடைய எச்சு சுற்றமாக வந்துவிட வேண்டும். அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கு அடையாளம். இன்னும் ஒரு அடையாளம், நாம் அமல் செய்தது நம்முடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கும். யாரிடத்திலும் சொல்வதல்ல, ஒரு வகையான உள பூரிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அது அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளம். பாவம் செய்து விட்டால் அவர் பதறியுந்து கொண்டு தௌபாவும் இஸ்திக்பாருமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தௌபாவை கூட நாம் அதிகமாக செய்தோம். பெரும்பாவங்களின் பக்கம் நாம் செல்லக்கூடாது. பெரும்பாவம் செய்தவன் உடனடியாக தௌபா செய்து இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் சிறந்தவனாக மாற முடியும். எனவே அல்லாஹ் தஆலாவை வணங்கி வழிபடுகின்ற விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நாம் செய்த அமல்களை முடியுமானவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உடலிலே உயிரிருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எந்த கால நேர அவகாசமும் கிடையாது ஓய்வெடுப்பதற்கு. சாப்பாட்டிலே ஓய்வெடுக்கலாம், விளையாட்டிலே ஓய்வெடுக்கலாம், வியாபார வர்த்தகம் செய்வதில், கைத்தொழில் செய்வதில், கூலித்தொழில் செய்வதில் ஓய்வெடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். இபாதத்துக்கு மட்டும் ரெஸ்ட் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய குத்பாவுடைய சாராம்சமாக அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே வேறு யாரிடத்திலும் நாம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. எவரவரை என்னென்ன விடயங்களை இந்த உலகத்திலே சாதித்து முயற்சி செய்தாரோ நிச்சயமா அது வந்து சேரும். அது அவருக்கு உதவியாக அமையும். நம்மவுடன் செய்யார். எந்த தலைவனும் யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யப்பட முடியாத ஒரு நாள் அது. நம்முடைய அமல்தான் எங்களை ஜெயம் பெற வைக்கும், சுவர்க்கத்துக்கு இணைத்து செல்லும். எனவே அன்பார்ந்தவர்களே,
அமல் செய்கின்ற விடயத்திலே கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளியத்து நாபசில் முத்தநாபிசூன், போட்டி போட்டுக் கொள்பவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லக்கும் துப்ளிஹூன், நலவை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். உலகத்திலே எவ்வளவு வெற்றி பெற வேண்டியிருக்கிறது. அந்த வெற்றிக்கெல்லாம் முழுமையான காரணம் நலவுகளை இந்த பூமியிலே பிரபஞ்சத்திலே நாம் செய்து வாழ வேண்டும். எனவே இந்த ரமலானிலே நாம் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளை வீணாக விட்டுவிடாமல், பாவங்களை செய்து அனாச்சாரங்களை செய்து அட்டகாசங்களை புரிந்து மனம் விரும்புகிறதெல்லாம் ஆகும் ஆகும் என்று இப்போதுள்ள நிலைமை என்னவென்றால், பொதுமக்களே முடிவெடுத்து விடுகிறார்கள். தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அவர்களே தீர்ப்பு சொல்கிறார்கள். ஆள் அகலமாக தீனை கொஞ்சம் விளங்குகின்றார்கள் இல்லை. ஃபிக்ஹ் என்றால் என்ன, சட்டம் என்றால் என்ன, இமாம்களுடைய கருத்து எப்படி வந்தது, இதற்கு என்ன விளக்கம், நபி அவர்கள் இந்த கட்டத்திலே எப்படி சொன்னார்கள், நபி அவர்கள் இந்த கட்டத்திலே எப்படி சொன்னார்கள், ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொண்டு நான் விளங்கியதுதான் சரி என்று நடக்கின்ற ஒரு காலத்திலே தான் நாம் வழங்குகின்றோம், வாழுகின்றோம். கொஞ்சம் தீனுடைய விஷயத்திலே அனுசரித்து போக வேண்டும். ஒரு விடயம் மாத்திரம்தான் சரி என்று வாழாடக்கூடாது. நாம் சொல்லுகின்ற கருத்துத்தான் முடிவானதும் இறுதியானதும் அறுதியானதும் என்று சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யும். அதற்காக இஸ்லாம் பிழையானதல்ல. எல்லோரையும் ஒரே குடையுங்கள் கருத்து ரீதியாக ஒன்றுபட வைக்க முடியாது. வலா யஸாலூன முக்தலிஃபீன், கருத்து முரண்பட்டவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கருத்து முரண்பட்டாலும் நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய சமாதானம் சீர்குலையக்கூடாது. அதுதான் சரியான விளக்கம். இல்லையானால் அவர் விளக்கத்தை சரியாக வழங்கவில்லை. சரியாக விளங்காமல் இஸ்லாத்திலே வாழ்வது பிழை. அறிவியலர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை நீ கபூல் செய்து விடுவாயாக. சிரமத்துக்கு மத்தியில் வெயில் காலத்தில் பகல் காலத்தில் நாங்கள் நோன்பு நோற்றோம். யா அல்லாஹ், அந்த நோன்புகளை எல்லாம் நீ கபூல் செய்து விடுவாயாக. இரவு நேரத்தில் முடிந்த அளவு நாங்கள் நின்று வழங்கினோம். அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் கபூல் செய்து விடு நாயனே. யா அல்லாஹ், அறிஞர்கள், பெரியோர்கள், நல்லவர்கள் 6 மாத காலமாக ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் செய்த அமல்களை கபூல் செய்து விடு என்று அதே தோரணையிலே நாங்களும் கையேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களை நீ அழித்து விடாதே. முகஸ்துதியை கொண்டு எங்களுடைய அமல்களை அழித்து விடாதே. இன்னும் ஒரு பாவமான காரியத்தை செய்து அந்த அழித்து விடப்படக்கூடிய ஒரு நிலைமையை, மனநிலையை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ், மௌத்து வரை தொடராக நல்லமல் புரிவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.